கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு கோட்டை. எப்படியாவது தானே போட்டியிடுவதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த தொகுதியை தன் கட்சிக்கு பெற்றுக்கொண்ட பிறகு இன்று தமிழ்நாட்டிலேயே போட்டியிட மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய பண்ணையாளுக்கு கொடுக்கறதுக்காக வைகோ அவர்கள் செய்திருக்கின்ற இந்த சூழ்ச்சியை முதல்ல காம்ரேடு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு உள்ளடி வேலை. வைகோ அவர்கள் எப்போ 2011 தேர்தலில் நிற்கலைன்னு பகிஷ்காரம் செய்தாரோ அப்போலேருந்தே அவருக்கு அவருடைய மக்கள் செல்வாக்கின் மீது நம்பிக்கை அவருக்கு கிடையாது என்பது தெரிந்தது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் திரு மோடி அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீந்தி விடலாம் என்று அவர் அதில் மாத்திரம் ஒரு எக்ஸம்ஷன் தான் அவர் போட்டியிட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் தமிழ்நாட்டிலாம் நிற்க முடியாது. வவுனியா காட்டில் ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக பார்த்து நிற்கட்டும். ஓகே, தேங்க்யூ. ஆனால் விஜயகாந்தும் அதை பற்றி கவலைப்படலை, வாசனும் அதை பற்றி கவலைப்படலை. வைகோ கவலைப்படலான்னா பரவாயில்ல, ஏன்னா அவரோட கட்சியில் தொண்டரும் ஆதரவாளரும் தலைவரும் எல்லாமே அவர் மட்டும்தான். பாதி பேர் எகிரிட்டாங்க, மீதி பேர் பதுங்கிட்டாங்க.